பெஹின் வுட்ஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் எஸ்.எஸ். குமரன் பேசுகிறேன். பூ கலவாணி படங்கள் பார்த்துருப்பீங்க. படமும் வெற்றி அடைஞ்சது, அதுமாதிரி பாடலும் வெற்றி அடைஞ்சது. அந்த படத்தில் உள்ள மியூசிக் டைரக்டர் தான் நான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இசை தாண்டி அடுத்த கட்டமாக ஒரு தேநீர் விடின்னு ஒரு படத்தை வந்து இப்போ தயாரித்து அது இயக்கி இப்போ இந்த மாதம் இறுதியில் அது வெளிவர இருக்கிறது. அதை பற்றி என்னோட இசை அனுபவத்தை பற்றியும் இப்போது பண்ணி முடித்த தேநீர் விடி படத்தை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னமோ என்னமோ பண்ணுது புள்ள நான் வயசுக்கு வந்தது வராதது உனக்கு எப்படி தெரியும்? அதான் தெரியும் சொல்றேன். கண்ணுல என்னமோ கள்ளம் இருக்கு சொல்லு. இந்த புது இந்த புது நெக்ஸ்ட் ஸ்டேஜிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய காரணங்கள் கேட்குறேன். எல்லாரும் கேட்பாங்க, ஏன் வந்து இசையை விட்டு இந்த பக்கம் வந்தீங்க, ஏன் படம் எடுத்தீங்க, படங்கள் இல்லையா அதனால வந்தீங்களா, எல்லாமே கேட்குறாங்க. எல்லா கேள்விகளும் உங்களுக்கு நேர பதில் சொல்ல ஆசைப்படுறேன். மெல்லென சிரிப்பாளோ ஜில்லென முறைப்பாளோ என் கண்ணை இமை தின்றதே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1990 வந்து இன்ஸ்டியூட்டில் தமிழ்நாடு மெட்ராஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்து சினிமாட்டோகிராஃபி முடித்தேன். ஸோ 90. ஸோ முடித்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலி சொந்தூர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர். ஸோ அங்கே வந்து எனக்கு அங்கே இருக்கும்போது எனக்கு ஒரே ஆசை வந்து சென்னை வந்து வாழ்க்கையில் ஒரு படத்துக்காக இசையமைக்கணும், சாவதுக்கு முன்னாடி ஒரு படத்துக்காக இசையமைப்பாளர் ஆகணும்னு ஒரு ஆசையோடு தான் நான் சென்னை வந்தேன். சென்னை வரணும் அப்போ வந்து ஒரு தலைமை ஆசிரியர்னால வந்து என்னை வந்து சினிமா அந்த மாதிரி விட மாட்டாங்க. எங்கள் ஒரு பக்கம் சினிமானாலே ஒரு நெகட்டிவான அப்ரோச் இருக்குது. அதனால் திரைப்பட கல்லூரி காலேஜ் ஒன்று இருக்குன்னு சொல்லி அப்பாட்ட சொல்லி அதை ஜாயின் பண்ணி வந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி எனக்கு வந்து மியூசிக் டேரக்டர் வந்து லட்சியம் இருந்தது. ஸோ இசை அப்படிங்கிற விஷயம் பார்த்தா ஒரு நாளைக்கு நான் ராஜ் சார் பார்க்க வாய்ப்பு கிடைச்சது பிரசாத் ஸ்டுடியோவில். அப்புறம் பார்த்தா நம்ம நினச்ச இசை வேறு, அங்கே பண்ணுற உலகமே வேறு மாதிரி இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு வயலின், இந்த பக்கம் தவில, இந்த பக்கம் வாய்ஸ், டெம்போங்கிறாங்க, ஸ்கேலுங்கிறாங்க, பிச்சுங்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் இருந்தது. அப்போ தான் பார்த்தா பிரமிப்பாக இருந்தது. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் சேர்த்து ஒரு பாடல் பண்ணுறது வந்து நம்மளால் முடியாத காரியம். முதல்ல அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டு என்னோட இன்ஸ்டியூட் வாழ்க்கை தொடர்ந்தேன். ஸோ அந்த ஒளிப்பதிவு முடிஞ்ச உடனே துறைமுகத்தில் வந்து எனக்கு மத்திய அரசு அதிகாரியாக வேலை கிடச்சிது. 94 நான் ஜாயின் பண்ணிட்டேன். வேலை கிடச்சோன்னு அப்பாவுக்கு பயங்கர ஹாப்பி. ஸோ பையன் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை ஜாயின் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு சந்தேகம் இருந்தார். என்னதான் கவர்மெண்ட் இருந்தாலும் என் மனசுக்குள்ளே ஒரு படத்துக்கு இசையமைக்கணும் இசை ஆசை ஓடிட்டே இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட 10-15 வருஷம் அந்த அரசு பணியே போயிட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு நான் டிசைட் பண்ணேன், நம்ம வந்து வந்த நோக்கம் வேறு, இப்போ பண்ணிருக்கிற வேலை வேறு. கண்டிப்பாக ஒரு இசையமைத்து நானே வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இதான் நானே இன்வெஸ்ட் பண்ணி நானே இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்கி யார்ட்டையுமே நான் இல்லாமல் நானே இசையை கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த 3 மாதம் லீவை போட்டு பண்ண உடனே ஒரு 3-4 சாங் அதுலேருந்து நானே டெமோ பண்ணி நானே எழுதி நானே பாடி அதை நானே கேட்டுக்கிட்டு இருந்தேன். வீட்டில் மனைவிக்கு ஒரு பயம் வந்துடுச்சு, என்ன வேலைக்கு போகாம வீட்டில் இருக்காருன்னு. ஸோ ஒரு நாளைக்கு இந்த சிடி எடுத்துகிட்டு நான் பண்ண சாங் சிடி எடுத்து டாக்டர் சசி சாரை கொண்டு போய் கொடுத்தாரு. பக்கத்தில் பார்க் இருக்குதால் வாக்கிங் வருவார் அவர். அதை கேட்டுட்டு இம்ப்ரெஸ் ஆகி பூ படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ எனக்கு பூ இங்கே படம் வந்து பெரிய அங்கீகாரம் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்தது, நான் ஒத்துக்கலை. இப்போ கலவாணி படம் நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா நல்ல படத்துக்கு ஒரு இசையமைக்கணும். யூஸ்வலாக ஒரு மியூசிக்காக இல்லாமல் ஒரு 10 படம் 15 படம் சொல்லாமல் 2 படம் பண்ணாலும் நல்ல படம் பண்ணுங்க ஒரு கலவாணி ஒத்துக்கிட்டேன். அதுவும் மிகப்பெரிய வெற்றி. ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகணும். 90 திரைப்படக்குள்ள படிச்சாலும் சினிமா பற்றி நமக்கு எல்லா விஷயங்களும் நமக்கு இன்னைக்கு அப்டேட் வரைக்கும் நமக்கு தெரியும். டெக்னிக்கலாகவும் தெரியும். இன்னைக்கு இருக்கிற என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குது எல்லா விஷயம் தெரியல. நம்ம ஏன் ஒரு படம் எடுக்கக்கூடாது? ஏன்னா பேசிக்காக எனக்கு ஒரு ஹியூமன் சென்ஸ் ஜாஸ்தி. என்னோட சுற்றி எப்பவுமே ஒரு நண்பர்கள் கூட்டமே இருப்பாங்க. என்னோட நகைச்சுவை ஒன்று இருக்காது. இதை அப்ளை பண்ணி ஒரு படமாக எடுத்தால் ஏன் நல்லா இருக்கான்னு சொல்லி நானே ஒரு பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்தேன். அது இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸுக்கு ட்ரெண்டுக்கு என்ன வேணுமோ அதை பல்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக எடுத்திருக்கேன். ஸோ படம் பார்க்கும்போது தெரியும். கண்டிப்பாக வந்து நிறைய பேர் பார்த்துட்டு சொன்னாங்க, படம் ஒரு ஃபர்ஸ்ட் காய் பார்த்து டேரக்டர் சஜஷன் சொன்னார். முதல் படம் மாதிரி தெரியல, மெச்சூர்டாக இருந்தது. ஸோ இசையை விட நீங்கள் ஏக்கம் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க, அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து என்னோட எண்ணம் வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாட்டில் போலீஸ் இருக்கு, நிறைய கிடக்கு, பார்த்து குடிக்கணும். ஆமா, சரக்கு அடிக்கிறது படிப்பு இருக்கு. ஆமா, 10,000 ரூபாய்க்கு எத்தனை குவார்டர் எடுக்கணும்டா? எவ்வளவு நாள் தான் குவார்டர் அடிச்சுட்டே இருக்குது. நம்ம ஃபுல்லா வாங்கிக்கலாம் வீட்டில்.
ஆக்சுவலி இந்த கதை ரெடி பண்ணணும்னா முதல்ல ரெடி பண்ணது ஒரு யதார்த்தமான ஹீரோ, நம்ம கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகர் வேணும். நான் வந்து ஒரு இசையமைப்பாளர் தான், நான் ஒரு டைரக்டருக்கு ஆகலை. ஸோ நமக்கு நம்ம பேச்சை கேட்கறதுக்கு நம்ம கூட இருக்கிறதுக்கு ஷூட்டிங்கில் 50 நாள் கூட இருக்கிற மாதிரி ஒரு நடிகர் வேணும்னு பார்த்தேன். இந்த முகங்களை தேர்ந்தெடுத்தேன். இந்த கதைக்கு அது போதும். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே தான் ஹீரோ. இதில் வந்து யார் நடித்தாலும் ஓடும். ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு வந்து ஒரு பாத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்கும்போது எல்லாமே ஆப்டாக இருக்கும். ஸோ இந்த கதாபாத்திரத்துக்கு இவங்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்கும். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாரும் சொல்லுவாங்க இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு யதார்த்தம் கிராமம் வாங்க, அதையும் தாண்டி இந்த படத்தில் ஒரு புது விஷயம் உங்களுக்கு படம் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக அந்த படம் வந்து யாரும் தப்பாக சொல்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு படம் பார்த்த வியாபார ரீதியாக மக்கள் சொன்ன கருத்து கண்டிப்பாக தான். ஸோ படம் பார்த்த சினிமா நண்பர்கள் தான் சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து பொழுதுபோக்கான ஒரு பெஸ்ட் மூவி, ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்டாக கண்டிப்பாக இருக்கும். பெரிய மெசேஜ் சொல்லாட்டாலும் பறந்து அடிக்கிற காட்சிகள் ஃபைட்டும் ஒரு 10 குத்துப்பாட்டுமே கிடையாலும் ஒரு யதார்த்தமாக ஒரு சிம்பிளான ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காமெடி கலந்த ஒரு காதல் சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். இந்த கேரக்டரும் சரி இந்த படமும் சரி கரெக்டாக ரொம்ப ஆப்டாக இருக்கும். அதுக்காக எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு கைக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு நடிகர்கள் தேர்ந்தெடுத்தேன். அது ரொம்ப வசதியாக போச்சு இந்த படம் பண்ணுறது. என்ன என்ன என்னையா என்ன என்னன்னா என்னையா அது என்னம்மா என்னன்னு சொல்லி தொலை. அது வயசுக்கு வந்துருச்சியா? நான் வயசுக்கு வந்ததும் வராததும் உனக்கு எப்படி தெரியும்? பண்ணது புள்ள இப்போ நான் வந்து இந்த கதையை ரெடி பண்ணி வச்சுன்னா எனக்கு வந்து ஃப்ரீடம் வேணும். ஒரு தயாரிப்பாளர் இந்த கதையை சொன்னோம்னா இந்த கதையோட இந்த போர்ஷனை மாற்ற சொல்லுவாங்க. கண்டிப்பாக தலையீடு இல்லாமல் எந்த சினிமாவும் இல்லை, நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம நினைச்சிற விஷயங்கள் நம்மளே காசு போட்டு பண்ணால் யாரோட தலையீடு இல்லாமல் இருந்தால் ஒரு முழுமையாக சுதந்திரமாக செய்யலாம். நம்ம நினைச்ச விஷயங்களை செய்யலாம்னு ஒரு எண்ணத்தில் தான் நானே தயாரித்தேன். அதுக்கு அதை விட இன்னொரு விஷயம்னா நம்மளால ஒரு தயாரிப்பாளர் பாதிக்கப்படக்கூடாது. நம்ம பண்ணோம்னா நம்மளோட ஆர்வத்தில் பண்ண நம்மளே அதை பணத்தை போட்டு செய்யலாம் விஷயத்தை 2 காரணத்துக்காக தான் பண்ணேன். கண்டிப்பாக அந்த முதலுக்கு வீண் போகாமல் இந்த படம் வந்து நல்ல வியாபார ரீதியாக நல்ல ஆட்கள் விலை பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ பிஸ்னஸும் நல்லபடியாக ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த படம் வந்து ஒரு தப்பில்லாத படம்னு விஷயம் சொல்லாது. ஏய், இது நாச்சியப்பன் கோட்டடா, வந்து பாரு நாச்சியப்பன் யாருன்னு காட்டுறேன். அதாவது இன்னைக்கு இந்த கிராமத்து படங்கள் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. நீங்க அந்த காலத்துல இருந்து 16 வயதிலே பருத்தி வீரன் பூ கலவாணி வரைக்கும் கிராமங்களை பார்த்திருப்பீங்க. இந்த கிராமத்துல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு சொல்லாத ஒரு விஷயம் இந்த பந்தல் போடுறவங்க. பந்தல் போடுறவங்க வந்து இன்னைக்கு வந்து சினிமாவில் வந்து ரொம்ப ஒரு ஓரமா இருப்பாங்க. இந்த படத்துல கதாநாயகன் வந்து பந்தல் போடக்கூடிய கேரக்டரா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்க ஊர்ல வந்து எந்த பொண்ணு வயசுக்கு வந்தாலும் பந்தல் போடுறது இவங்க தான். அதனால இவங்க வந்து ஒரு அந்த பிசினஸை வந்து இவங்க பெரிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி பிசினஸ் மாதிரி இவங்க பில்டப் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களே விசிட்டிங் கார்டு அடிச்சு பந்தலாஜா பிரதர்ஸ் விசிட்டிங் கார்டு அடிச்சு ஒயின் ஷாப்பில் கார்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த பில்டப் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த பந்தல் போடக்கூடிய கேரக்டர் வந்து இந்த கதையில் புதுசாக இருக்கும். கதாநாயகி சைடு பார்த்தீங்கன்னா கதாநாயகியோட அப்பா வந்து ஒரு செட்டியார் கேரக்டர். ஒரு பத்திர ஆஃபீஸில் ரீஷா இருப்பார். லஞ்சம் வாங்காத ஒரு ரீஷோ ஆஃபீஸர். அவர் வந்து வாழ்க்கையில் கொலகாரம் கூட மன்னிப்பார், குடிகாரம் மன்னிக்க மாட்டார். அப்பேற்பட்ட கேரக்டரோட பொண்ணு வந்து எப்படி வந்து இந்த பந்தல் போட்ட குடிகார பையனை லவ் பண்ணிச்சு, அதுக்கு அவர் எப்படி ஒத்துக்கிட்டார் தான் படத்தோட பிளே. ஸோ இந்த லைனை சிம்பிளான லைனை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு எங்கேயுமே வந்து ஒரு ஆபாசம் இல்லாமல் ஒரு டபுள் மீனிங் இல்லாமல் ஒரு நீட்டாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது வந்து குடும்பத்தோடு போகக்கூடிய படம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு கிராமத்திலே பார்க்காத ஒரு விஷயம் நீங்கள் இந்த ஏரியா வந்து படத்தில் பார்க்கலாம். சேம் டைம் அறுவாள் இல்லாமல் எண்ணெய் தேய்ச்சிட்டு இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நீட்டாக இந்த படம் இருக்கும். ஸோ பழைய படங்கள் எந்த படங்களும் சாயலும் இல்லாமல் கிராமத்திலே புது மாதிரியான விஷயத்தை பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்காத சினிமா பார்க்காத நண்பர்கள் கூட இந்த படம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஏரியா பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்தில் அமைச்சிருக்கு. படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர், கம்பம், போடிமெட்டு இந்த ஏரியாலே ஒரே ஷெடியூலும் 58 நாளில் முடிச்சிருக்கோம். ஸோ வந்து பேட்ச் ஒர்க்கே எல்லாம் ஒரே ஷெடியூலில் முடித்தோம். ஸோ சுற்றி அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி எல்லா இடங்களுமே அந்த பக்கத்தில் இருந்தனால அந்த ஏரியாலே ஒரே ஷெடியூல் முடித்தோம். ஸோ படம் பார்க்கும்போது அந்த லொக்கேஷனும் சரி இந்த கதையும் சரி ரொம்ப மேட்சாக இருந்தது. என் தொழில் என்ன? பந்தல் போடுறது. அடடே, நீங்க நம்ம ஜாதி இந்த அளவுக்கு நீங்க பிரமோகம் பண்ணீங்க. என்ன இப்படி காட்டுப்பீங்க? உங்களையா உங்க தொழில் நம்பியா என் பொண்ணு கொடுக்க முடியாதுப்பா. அப்ப பார்த்தாலும் என் பிள்ளைங்களை பத்தி குறை சொல்றதே உனக்கு வேலையா போச்சு. இது நீங்களா பேசல,
உங்க கரகம் பேச வைக்குது. அவனுக்கு கிறுக்கு புடிச்சிச்சுமா.